லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் வசனங்களை வாசித்து மகிமையின் கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்போமாக. 4வது அதிகாரத்திலே எருசலேமின் முற்றுகை அடையாளமாக காட்டப்படுகிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். சில குறிப்பிட்ட செய்கைகளின் மூலம் எருசலேம் பிடிபடுவதையும் மக்கள் கைதிகளாக கொண்டு போகப்படுவதையும் அடையாளமாக காண்பிக்கும்படி எசேக்கியேல் கட்டளையிடப்பட்டான். எருசலேம் முற்றுகையிடப்படுவதின் ஒரு மாதிரி காட்சி மூலம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் செயல்படுத்தி விளக்கும்படியாக முன்ன தேவன் அப்படியாய் நடத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரு இருப்பு சட்டி பாபிலோனியரின் முறிக்கப்படாத பெலனை குறிக்கிறது. தேவனே எருசலேமுக்கு விரோதமாக பாபிலோனியரை கொண்டு வருவார் என்ற இந்த செய்கையின் மூலம் மக்களுக்கு விளக்கப்பட்டது. இஸ்ரவேலின் பாவத்துக்கும் யூதாவின் பாவத்துக்கும் விரோதமாய் தேவன் செய்ய நினைத்திருந்த தண்டனையை எசேக்கியேல் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் கட்டளையிட்டார். இடது பக்கமாய் எசேக்கியேல் படுத்த ஒவ்வொரு வருஷமும் அவர்களது பாவத்தின் ஒவ்வொரு வருஷம். இது எசேக்கியேலுக்கு வேறு கடமைகளும் இருந்ததால் அவன் அவ்வாறு ஒரு நாள் படுக்கவில்லை. அதை 9 முதல் 17 வரைக்கும் பார்க்கிறோம். ஒரு பக்கமாக எசேக்கியேல் படுக்கும்படியாக ஒதுக்கப்பட்ட நாட்கள் இஸ்ரவேல் மேலும் யூதாவும் பாவம் செய்த வருஷங்களுக்கு நிகராகும். சாலமோன் ஏகாதிபதியாய் ஆட்சி செய்த காலம் தொடங்கி எருசலேமின் வீழ்ச்சி வரை 390 ஆண்டுகள் ஆகின்றன. யூதாவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட 40 வருடங்கள் யூதாவின் வரலாற்றிலேயே பாதித்த மனாசேயின் மிக கொடிய ஆட்சியை குறிக்கிறது. எருசலேமுக்கு எதிராய் படையெடுப்பு நேரும்போது உணவுப் பொருட்களின் பற்றாக்குறை ஏற்படும் என்பதற்கு அடையாளமாக இங்கே சாதாரணமான குறைந்த அளவின் உணவும் தண்ணீரும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. பஞ்சம் கொடியதாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டது. 5வது அதிகாரத்திலே 3 பங்காக பங்கிடப்பட்ட எசேக்கியேலின் தலைமுடியும் தாடியும் எருசலேம் நகரவாசிகளின் முடிவுக்கு அடையாளமாயிற்று. அக்கினியால் எரிக்கப்பட்ட அம்முடிவின் 3 ஒரு பாகம் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயாலும் இறப்பவர்களுக்கு அடையாளமாகும். மற்றொரு பாகம் பட்டயத்தால் இறப்பார்கள். நீதிமான்கள் சிறைப்பட்டு சிதறிப்போவார்கள். எசேக்கியேலின் உடையில் முடித்து வைக்கப்பட்ட கொஞ்சம் முடி தேவன் பாதுகாத்து வைக்கும் மீதியான சிலரை குறிக்கிறது. விக்கிரக ஆராதனையினால் தேவனுடைய ஆலயம் எருசலேம் மக்களால் தீட்டுப்படுத்தியதுதான் அவர்களுக்கு மீது உண்டான தேவ கோபாக்கினை. அந்த பயங்கரமான பாவத்தை குறித்து புதிய ஏற்பாடு விசுவாசிகளையும் எச்சரிக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று 1 கொரிந்தியர் 3:17 சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சரீரமே தேவனுடைய ஆலயம். நம்ம சரீரத்தை நமக்கு கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. யூதாவுக்கு எதிரான தேவ நியாய தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் என்ற தேவனுடைய தீர்மானத்தை இங்கே இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய நானே இதை சொன்னேன் என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். பஞ்சத்தையும் உன்னை பிள்ளையில்லாமல் போகும்படி துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன். கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றி திரியும். பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 6வது அதிகாரத்தில் இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொல்லப்படுவதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேலர் செய்த முக்கியமான பாவம் விக்கிரக ஆராதனை தான். தேவனுடைய
நன்மையை உதறித்தள்ளி தங்களுடைய ஆராதனையையும் பக்தியையும் வேறு தேவர்களுக்கு கொடுத்தார்கள். தங்களுடைய வாழ்வின் நம்பிக்கை தேவன் என்று நம்பி அவரிலே தங்களுடைய நம்பிக்கையை வைக்காமல் பாவம் நிறைந்த இவ்வுலக வாழ்க்கையில் திருப்தியையும் சந்தோஷத்தையும் அடைந்தார்கள். அதுவே அவர்களுக்கு பாவமாயிற்று. விக்கிரக ஆராதனை குறித்து ஆண்டவர் மிகவும் அவர் வேதனைப்படுகிறார். மனம் அடிவானேன் என்று சொல்லி 9வது வசனத்தில் சொல்லப்படுவதை குறித்து பார்க்கிறோம். தம்முடைய மக்களின் ஆவிக்குரிய விபச்சாரமாகிய விக்கிரக ஆராதனையினால் உண்மையாகவே தேவன் வேதனையும் துக்கமும் அடைந்தார். புதிய ஏற்பாட்டிலும் எபேசியர் 4 அதிகாரம் 30வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறதை நாம் காண முடியும். அவளுடைய உண்மையற்ற தன்மை தேவனுடைய இருதயத்தை நொறுக்கிற்று, அது விசன்னமாக்கிற்று. மக்களில் சிலர் தங்கள் பாவத்தின் கொடூரத்தை தேவனுடைய தண்டனை வரும்பொழுது உணருவார்கள். தங்களுடைய மீறுதல்களுக்காக உண்மையான துக்கமடைந்து தேவனிடத்திலே திரும்புவார்கள். மனம் திரும்புதல் என்பது மனதில் உண்டாகும் ஒரு மாறுபாடுதல் மட்டுமன்றி உணர்ச்சியிலும் உண்டாகும் மாறுதலையும் குறிக்கிறது. தங்களுடைய தனிப்பட்ட பாவத்தினால் ஏற்பட்ட மனதுக்கமும் தெய்வீகத்தன் அங்கே வெளிப்படுகிறது. இங்கே காணப்படுகின்ற பாவ பழக்கங்கள் அநேக காரியங்கள் தேவனுடைய நாமத்தை அறிவிப்பவர்களிலும் தேவனுக்கு உண்மையாயிருந்து அவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் காணும்போது வேதனையும் துக்கமும் அடைவார்கள் என்பதை குறித்தும் இங்கே பார்க்கிறோம். எனவே உலகத்தின் காரியங்களுக்கு நாம் உட்படாமல் உலகம் அதன் இச்சைகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறபடினாலே அதற்கு விலக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டும். விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சிலைகளை மாத்திரமல்ல, வரலாசு என்ற விக்கிரகம் என்றும் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதையும் வைத்தால் அது விக்கிரக ஆராதனையாக எடுத்துக்கொள்ளப்படும். ஆம், பாவங்களுக்கு விலக்கி நம்மை பரிசுத்தத்துக்கு காத்துக்கொள்வோம். தேவன் தாமே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ளும்படியாக தேவனுடைய வசனத்திலே நிலைத்திருந்து ஆண்டுடைய வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து தேவனுடைய விசேஷித்த மகிமையை நாம் காண செய்யும்படியாக உன்னை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அருமையான தியானத்திலே பங்கு பெறுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தாமே தேவன் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக, பாதுகாத்து கொள்வாராக. உன்னை தேவன் உங்களோடு இருந்து அவர் தாமே நன்மைகளை காண பண்ணுவாராக. தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிற கர்த்தர் உங்களது வாழ்க்கையிலும் தேவனாக தாமே நன்மையான காரியங்களை எல்லாவற்றையும் நன்மையாக முடிய தேவன் அன்பு கூறியவர்களுக்கு தேவனாத்தில் உண்டு பண்ணியிருக்கிற நன்மை பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே அந்த நன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.